வணக்கம். நாளைய நாடு நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திக்கிறோம் நேர்களே. இன்றைய நாளைய நாடு நிகழ்ச்சியில வரதராஜன் பார்த்திபன் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இவருடைய எங்களுடைய அமரர் வரதராஜன் சார் அவர்கள் முதல் இந்த பட்ஜெட்டுகள் வந்தால் உடனடியாக டான் டிவிக்கு கூப்பிட்டு அவரை நாங்கள் பட்ஜெட் எப்படி இது எப்படி எங்களோட மக்களுக்கு உதவும் என்று சாதாரணமாக அந்த பட்ஜெட்டுண்டா தெரியும் தானே. ஒரு நாட்டில் கடைக்கோடியில் இருக்கிற கந்தையான அடுப்பில் இருந்து அது அடுப்பை டிசைட் பண்ணுறதே இந்த பட்ஜெட் தான். அப்போ அப்படி பிறகு முதல் தடவையா தம்பி பார்த்திபனோட எங்களுடைய நாளை நாடு நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். வணக்கம் பார்த்திபன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா நல்லா. பார்த்திபன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இன்றைக்கு இந்தியா நிலைமையில எங்கட சனத்துக்கு என்ன தேவை? நடைமுறை எங்களோட வாழ்க்கையை சரியா கொண்டு வருவதுக்கு, மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு, பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு, இல்லாட்டில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு இந்தியான் தேவை இன்றைக்கு உடனடி தேவை என்ன? நீங்க எதாவது சொல்லுவீங்க டக்கன்? இல்ல, இன்றைக்கு உடனடி தேவைகள் என்பது உண்மையிலே நீங்கள் கூறியது போல் பொருளாதார ரீதியிலே எங்களுடைய மக்கள் வலுவடைய வேண்டும் என்பது மிக முக்கியமான கருத்தாகும். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்வியல், இன்றைக்கு நாங்கள் தேர்தல்களிலே தமிழ் தேசியம் பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த தமிழ் தேசியம் வலுப்பெற வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் பொருளாதார ரீதியிலையும் வலுப்பெற வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு நலிவுற்ற குடும்பத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு அல்லது நாங்கள் பொருளாதாரத்திலே மிக பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டு இந்த தமிழ் தேசியத்தை வாழ வைக்க முடியாது. ஆகவே தமிழ் தேசியத்தை வாழ வைப்பதற்கும் பொருளாதாரம் தேவை. அதே நேரம் இந்த சமுதாயத்திலே வாழ்கின்ற குடும்பங்கள் தங்களுடைய எதிர்கால சந்ததியை படிப்பிப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை கொண்டு செல்வதற்கும் இந்த பொருளாதார வளம் என்பது மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் வெறுமன ஒரு தமிழ் தேசியத்தை நோக்கி ஒரு வெறும் கோஷங்களால் மட்டும் இந்த தேசத்தை கட்டி எழுப்பி விட முடியாது. இது வெறுமன எங்களுடைய அரசியல்வாதிகளால் கொண்டு செல்கின்ற ஒரு விடயம் அல்ல. இது தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு உன்னதமான விடுதலை போராட்டத்தை இந்த மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருந்த பொழுது கூட அவர்கள் இந்த மக்களுடைய சுயசார்பு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கும் இந்த மக்களுடைய வாழ்வியலை கட்டி எழுப்புவதற்கும் மிக காத்திரமான பணிகளை அவர்கள் பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கூடாக செய்திருந்தார்கள். தமிழீழ பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனம் போன்று பல நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு அந்த நிறுவனங்கள் இந்த மண்ணினுடைய வளங்களை எவ்வாறு பயன்படுத்தி கொண்டு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதார வளத்தையும் தாங்களாகவே முன்னகர்த்தலாம், அதாவது சுயசார்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பலாம் என்கின்ற அந்த நிலைமையை அந்த போர்க்கால சூழலிலும் ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த வழியிலே வந்த நாங்கள் இன்றைக்கும் அந்த பொருளாதாரத்தை முன்னகர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையில் ஒரு பொருளாதாரம் என்பதும் மக்களுடைய வாழ்வியல் உரிமை என்பதும் ஒன்றாக ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். நாங்கள் அதனை பிரித்து விட முடியாது. அதே நேரத்திலே ஒரு பக்கம், அதாவது பொருளாதாரத்தின் பக்கமோ அல்லது உரிமைகளின் பக்கமோ கூடிய அளவு சார்வதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆகவே இரண்டையும் சம நேரத்திலே சமதளத்திலே பேண வேண்டியதுதான் எங்களுடைய இனத்தினுடைய எதிர்காலத்துக்கு அது உதவும் என்று நான் நினைக்கின்றேன். இப்ப உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கட்சிகள், இப்போ நான் ஒரு கட்சி என்று சொல்லல, தமிழ் தேசிய கட்சிகள் 2010 வலுப்பெற்று, அதாவது விடுதலை போராட்டம் பதில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு 2010 இப்போ 2026 கிட்டத்தட்ட 16 வருஷம் முடிஞ்சது. இதுவரைக்கும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிறார், அது எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற எங்களோட தலைவர்கள். இப்போ நீங்கள் மாநகர சபை உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, இன்னும் சில நீங்கள் மாகாண சபைக்குள்ள போகலாம், அது நடந்தால் அது வேறு விஷயம். ஆனால் ஏற்கனவே இருந்த எங்களோட தலைமைகள் இன்றைக்கு வரைக்கும் இந்த 16 வருஷத்துல எது எங்களோட சமூகத்துக்கு சமூக பொருளாதார விடயங்கள், அரசியல் சார்ந்தோ அல்லது சமூக பொருளாதாரம் சார்ந்தோ அல்லது அரசியல் சார்ந்தோ என்னத்தை எடுத்திருக்கணும் அப்படி கதைச்சி அல்லது அவன் பேச்சுக்கள் அதெல்லாம் வச்சு இதுவரைக்கும் நாங்கள் என்னத்தை அடைஞ்சிருக்கிறோம்? எங்களோட ஒட்டுமொத்த இனத்தினுடைய அடைவு என்னன்னு நீங்க பார்த்து? உண்மையில் அது ஒரு மிக துக்கமான விடயம். இந்த 16 வருஷமும், அதாவது இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை நாங்கள் தான் கை கொண்டு செல்கின்றோம் என்று சொல்கின்ற அத்தனை தமிழ் இதில் அவர் புலவிட்டதால் தான் இந்த தமிழ் தேசியம் குறைஞ்சது, இவர் புலவிட்டதால் தான் குறைஞ்சது என்று நான் யாரையும் குறை சொல்லவில்லை. என்னை உட்பட, நான் உட்பட இந்த தமிழ் தேசியத்திலே தமிழ் மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்கின்ற அத்தனை தமிழ் தேசிய கட்சிகளும் தவறிழைத்திருக்கின்றன. அந்த 16 வருஷம் அவர்கள் தவறு இழைத்ததென்ற வெளிப்பாடுதான்
16வது வருஷத்திலே தேசிய மக்கள் சக்தியை நோக்கி எங்களுடைய மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. ஆகவே அந்த சூழ்நிலையை உருவாக்கியது நாங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாகவே பதில் சொல்வதென்றால், இந்த 16 வருடங்களில் தமிழ் மக்களுடைய வாழ்வியலை அல்லது இதை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு எந்த ஒரு காத்திரமான பங்களிப்பையும் செலுத்தவில்லை. அது ஒரு மறுக்க முடியாத உண்மையாகும். நாங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் இன்னொரு தடவை அந்த தவறுகளை விடாமல் எங்களை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு இருக்கிறது. உண்மையில் இந்த விடயத்திலே 2010ஆம் ஆண்டு நான் அடிக்கடி என்னுடைய மனதுக்குள் வைத்துக் கொள்வது, 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தது. அது தாயக மண்ணிலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது. மிகப்பெரிய அமைப்புகள் அவர்களுடன் இணைந்து செயற்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த புலம்பெயர் தமிழர்கள் அல்லது புலம்பெயர் அமைப்புகளுடைய ஆதரவுகளை வைத்துக்கொண்டு எங்களுடைய தாயக மண்ணிலே எந்த ஒரு தொழிற்சாலைகளையோ அல்லது வேலை வாய்ப்புகளையோ அல்லது தமிழ் மக்களை கட்டியெழுப்புகின்ற சமூக பொருளாதார வளர்ச்சிகளுக்கு தேவையான எந்த ஒரு விடயங்களையும் இந்த மண்ணிலே செய்யவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான விடயம். அன்றைக்கு அவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற அந்த விடயங்களை வைத்துக்கொண்டு ஒரு சமூக பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி இருந்தால் இன்றைக்கு இவ்வாறான ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. உண்மையில் புலம்பெயர் தமிழர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு பெரிய சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த காலங்களில் இருந்தது. அங்கு பிளவுகள் இருக்கவில்லை, அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். அந்த ஒற்றுமையை பயன்படுத்தி கொண்டு இங்கே மிகப்பெரிய ஒரு சமூக பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை தவறழைத்து விட்டார்கள். இந்த 16 வருடங்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலையும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் பயன்படுத்துகின்றமே ஒழிய தமிழ் மக்களுக்கு ஒரு உண்மையான ஒரு சமூக பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகின்ற செயல் திட்டங்களை பாரிய அளவிலே செய்யவில்லை என்பது எங்கள் மீது இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகும். இப்ப நீங்க சொன்ன விமர்சனத்தை தான் அல்லது நீங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டை தான் பெரும்பாலும் எல்லா பத்தி எழுத்தாளர்களும் அல்லது ஊடகவியலாளர்களும் அல்லது விமர்சகர்களும் சொல்லின. இப்ப நாங்க பிளவிடுறோம், அது பிளவிட்டு இருக்கிறோம் என்பது நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிழையை ஏற்றுக்கொண்டாதான் அதை திருத்தலாம்ன்றது ஒரு நல்ல விஷயம். மற்றது அவையும் அங்கேயும் பாடத்திலிருந்து வேற எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருந்த தலைவர்களை நான் அவைக்கு இருக்கிற என்ன சொல்றது பிழை இனங்கள் சிலது வெளிப்பட்டு அது ஒரு இனத்தினுடைய சாபக்கேடு அல்லது இனத்தினுடைய எழுச்சியை நீர்த்து போக செய்யற மாதிரி இருக்கதான் நாங்கள் அதோட கோவப்பட வேண்டி முரண்பட வேண்டி வருது. இது எப்படி திருத்தலாம் அல்லது இதை எப்படி மாத்தலாம்? இப்ப ஏனண்டா நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன்னு சொல்லி சொன்னா பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே இருக்கிற தலைமைகளால இயலாம போயிட்டு என்ற முடிவுக்கு வந்துட்டோம். இனியும் அவையால ஏதாவது செய்ய இயலுமான்னு கேட்டா சனமும் அவையை நம்ப தயார் இல்லாத ஒரு சூழல். அப்ப நீங்க தான் அடுத்த 2வது 3வது சந்ததிகள் ஆக இருக்கிற நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும் அல்லது தேடணும். அதை எப்படி திருத்தலாம், திருத்தி எப்படி நாங்கள் ஒரு வீரியமான சமூகமாக எப்படி முன்னேறலாம்னு உங்கள்ட்ட என்ன ஆலோசனை இருக்கு? இதிலே நான் இவர்களை திருத்துவதற்கு அப்பால் நான் நினைக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், முதலாவது விடயம் திருத்துறேன்னு அவையை திருத்த சொல்லி கேட்கல, நாங்களா எப்படி திருத்தலாம்? அடுத்த அவையை திருத்துறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் நானும் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். உண்மையில் ஒரு 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 சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தை தலைமை தாங்குகின்றவர்கள் அல்லது அந்த சமூகத்திற்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களை ஒரு தியாக மனப்பான்மை உள்ள ஒரு அர்ப்பணிப்பாளர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மக்கள் மீது அதிகாரம் செலுத்துகின்ற அல்லது மக்களை ஆட்சிப்படுத்துகின்ற ஒரு அதிகார போக்கு அந்த தலைவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. அது அவர்களை நாங்கள் எதை இழந்தாலும் எங்களுடைய மக்களை முன்னகர்த்த வேண்டும், அது அடுத்த சந்ததியை வாழ வைக்கும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம் எங்களுடைய மனங்களிலே இருக்க வேண்டும். அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். 2வது விஷயத்தை நான் நினைப்பது, இன்றைக்கு தமிழ் மக்களிடத்திலே இருக்கின்ற எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் இதில் விமர்சனம் இருக்கின்றதோ இல்லையோ அல்லது நான் இதை சொல்லலாமோ தெரியாது, ஆனால் என்னுடைய மனதில் இருப்பதை நான் நேர்மையாக சொல்லுகின்றேன். இந்த முகங்கள் எல்லாம் மக்களுடைய மனங்களிலே சலித்து போய்விட்டது. மக்கள் புதியவர்களை தேடுகின்றார்கள், புதிய ஒரு சிந்தனை உடையவர்களை தேடுகின்றார்கள். அதுக்காண்டி தமிழ் தேசிய சிந்தனையை அழித்துவிட்டு தமிழ் மக்களுடைய உரிமைகளை அழித்துவிட்டு வேறு திசையிலே செல்கின்றவர்களை தேடவில்லை. தமிழ் தேசிய சிந்தனையுடன் தமிழ் மக்களுடைய உரிமைகளை கொண்டு செல்லக்கூடிய புதிய முகங்களை, ஒரு அர்ப்பணிப்பான இளைஞர் சமூகத்தை இந்த மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேடலுக்கு விடை கொடுக்க வேண்டியது, அந்த தேடுதலுக்கு நாங்கள் தீனி போட வேண்டியது எங்களுடைய கடந்த கால அரசியல் தலைவர்களுடைய ஒரு அர்ப்பணிப்பான தியாக உணர்வோடு விட்டு கொடுப்பாக இருக்க வேண்டும்.
அதுவும் எங்களுடைய மக்களிலே மனங்களிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலில் பாரம்பரியமாக வந்த பல அரசியல்வாதிகளுக்கு அப்பால் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலில் மிக இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை முற்றாக கையில் எடுக்கின்ற பொழுது அது ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு விடயமாக தமிழ் மக்களுக்கு இருக்கும். அந்த தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கை தரும் விடயத்தில் வருகின்ற இளைஞர்கள் தங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை போக்குடன் கலந்து கொள்ளும். உண்மையில் தேர்தல் அரசியலிலே நாங்கள் வேறு வேறாக பிரிந்து கேட்கலாம், அதில் தவறு இருக்க முடியாது. அது ஒற்றுமை தேர்தல் அரசியலே எல்லாரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக கேட்க வேண்டும் என்பது வெறும் வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஒரு செயல் நடைமுறைக்கு வருமோ என்பது அவ்வளவு சாத்தியமாக இருக்காது. ஆனால் நீங்கள் கூறியது போல் எங்களுடைய மக்களுடைய சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை முன்னேற்ற வேண்டும், அவர்களுக்கு ஒரு பொருளாதார சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக நாங்கள் இளைய தலைமுறைகள் அரசியலை மறந்து, தேர்தல் அரசியலை மறந்து, வாக்குகளை மறந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு சமூகத்திற்காக ஒற்றுமைப்பட்டு அதனை முன்னகர்த்துகின்ற பொழுது உண்மையில் புலம்பெயர் தமிழர்களும் அதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இந்த மண்ணிலே ஒரு பொருளாதார மீட்சியை கொண்டு வரலாம். ஆகவே நாங்கள் இவைகளை எங்களிடத்திலிருந்து திருத்திக் கொள்ளாமல் நாங்கள் நிச்சயமாக மக்களிடத்திலே செல்ல முடியாது. நீங்க இப்ப சொன்ன மாதிரி சில முகங்கள், பழைய முகங்களை பார்த்து சனத்துக்கு சலிச்சு போச்சு அல்லது வெறுத்து போச்சு. அந்த சலிப்புக்கும் வெறுப்புக்கும் காரணம் அவர்கள் தான் என்ற புள்ளியில இருந்து நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப இவர்களை பார்த்து அடுத்தது அவர்கள இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, எனக்கு இந்த பழையாக்கல் ஏற்கனவே நீண்ட காலமா 2010க்கு பிறகு தலைமைத்துவத்தை கொடுத்த ஆக்கள் எங்கட இளைய சந்ததிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்காம இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு சிங்கள இளைஞனை பார்த்தீங்கன்னா எங்க ஒரு படிக்கலாம் அல்லது எதுக்குள்ளால போய் ஒரு தொழிலை வாங்கலாம், அந்த தொழிலாளர் எப்படி முன்னுக்கு வரலாம் என்று சிங்கள இளைஞர்கள் யோசிக்கிறேன். அவை இந்த நாட்டில இருப்பு கொள்ற ஒரு திட்டத்தோடு இருக்கிறேன். முஸ்லீம் இளைஞர்களை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு வியாபாரம் செய்யலாம், அதுல இருந்து தொழிலை பெருக்கலாமான்னு பார்க்கிறோம். எங்கட இளைஞர்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னா, எப்ப விசா கிடைக்கும் எந்த நாட்டுக்கு தப்பி போகலாம் என்று நினைக்கிற ஒரு சிந்தனை இருக்குது. இந்த சிந்தனையோட இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே யாழ் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இழந்திருக்கிறோம். இனி அடுத்த சனத்தொகை கணிப்புல என்ன நடக்க போகுன்னு தெரியல. அதை விட நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1.3% கருவுற தன்மை இலங்கை ஃபுல்லாவே குறைஞ்சிட்டுது. அது எங்களுக்கு தான் அது கூட இருக்க முடியும் நான் கெஸ் பண்றேன். என்னடா முந்தி இப்ப எங்கட அம்மம்மா 18 பிள்ளைகள் பாடிக்கல உண்மையா தான் சொல்றேன் எங்க அம்மம்மாக்கு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா நாம் 20 நமக்கு 22 என்கிற காலத்துல இப்ப நாங்க 2 பேருக்கு ஒரு பிள்ளை காணும். இப்ப அடுத்தது நாங்களே குழந்தைகள் எங்களுக்கு என் பிள்ளைகள் என்ற மாதிரி நிலைமை வந்துருக்கு. உண்மை இதுக்கு காரணம் பொருளாதார பிரச்சனை, அது எழுதுகள்லாம். இப்படியே போனா இப்ப இன அழிப்பு எப்படி நடக்குது? இது ஒரு விதமான நாங்களே எங்களை அழிச்சு கொள்றோம். இப்ப எதிரி எங்களை கொண்டும் செய்ய தேவையில்லை. எங்கட பிரச்சனையை எங்களுக்கு இருக்கிற நீங்க சொன்ன தியாகம் கூட செய்ய தேவையில்லை. அர்ப்பணிப்பா வேலை செய்யற தலைவர்கள் இருந்தாலே இதுகளை நிப்பாட்டலாம். இதுல இருந்து மீளணும். ரெண்டாவதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இல்ல, உண்மையில் நீங்க கேட்டது மிக முக்கியமான இந்த காலத்துக்கு ஏற்ற கேள்வி. என்னன்னா 1951ஆம் ஆண்டிலிருந்து இன அழிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இன்றைக்கும் அந்த இன அழிப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது எந்த முறையில் நடைபெறுகின்றது என்பதுதான் நீங்க மிக முக்கியமான விஷயம். ஒன்று, இலங்கை அரசாங்கம் அந்த இன அழிப்பை செய்த காலங்கள் இருக்கின்றன. இன்றைக்கும் அது ஒரு மாறு வடிவத்திலே செய்கின்றது. இன்னொரு விடயத்தை நாங்களே எங்களுடைய இனத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மிக முக்கியமான விடயம். நீங்கள் கூறியது போல் இங்கிருக்கின்ற இளைஞர்கள் தங்களுடைய கனவாக, சில இளைஞர்கள், சில பெரும்பாலான இளைஞர்கள் தங்களுடைய கனவாக புலம்பெயர் நாடுகளுக்கு செல்ல வேண்டியது என்று காரணத்தில் இருக்கின்றார்கள். அந்த புலம்பெயர் நாடுகளிலே அந்த இளைஞர்களுடைய உறவினர்களும் அவர்களுக்கு மிக முக்கியமான நம்பிக்கையை கொடுக்கிறார்கள். நீங்கள் ஒரு காபோத உயர்தர பரீட்சையை எடுத்துவிடு, நான் உன்னை வெளிநாட்டுக்கு எடுக்கிறேன் என்றால் அவனுடைய சிந்தனை முழுவதும் புலம்பெயர் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டிருக்கும். அடுத்தது, இப்ப இருக்கின்ற இளைஞர்களில் பலர் என்னவென்று சொன்னால் இந்த தற்போதைய வாழ்வியலுக்கு தங்களை மாற்றிக் கொண்டு விட்டார்கள். அந்த வாழ்வியலை இங்கு வாழ்வதை விட புலம்பெயர் நாடுகளிலே வாழலாம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கையை கொண்டு வரலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடும் இருக்கின்றது. உண்மையில் நான் ஒரு இளைஞனாக இருந்தால் எனக்கு புலம்பெயர் நாட்டுக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சு என்றால்
அது என்ன பின்விளைவுகளை உருவாக்கும் என்கின்றதை எனக்கு புரிய வைக்க வேண்டியது எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற தலைமைகள் விட்ட பிள்ளை. புலம்பெயர் நாடுகளுக்கு செல்லலாம் அங்கு, ஆனால் புலம்பெயர் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இங்கு கல்வி கற்கின்ற அல்லது ஒரு மேல் படிப்புக்காக புலம்பெயர் நாட்டுக்கு செல்வது என்பது எங்கள் சமுதாயத்தை வழிநடத்தும். ஆனால் கல்வி கற்றுவிட்டு ஒரு ஏழுடன் முடித்து விட்டு நான் புலம்பெயர் நாட்டுக்கு செல்லத்தான் வேண்டும், அங்கு போய் குடியேறுவோம் என்பது எங்களுடைய இனத்தினுடைய வாழ்வியலை, எங்களுடைய எதிர்கால சந்ததியலை பாதிப்புள்ளாகும். இன்றைக்கு நீங்கள் கூறியது போல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறைந்து விட்டது. ஆனால் ஏன் குறைந்தது, அதற்காக என்ன நடவடிக்கைகளை எடுக்கணும் என்பதற்காக எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை. மிகுதியாக இருக்கின்ற 5 ஆசனங்களை யார் யார் கைப்பற்றலாம், எந்த கட்சி கைப்பற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனையோட்டமும் அதனை பறித்தெடுப்பதில் இருக்கின்ற விடயங்களையும் தான் நாங்கள் கைக்கொள்கின்றமே ஒழிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்கின்ற எந்த ஒரு செயல் திட்டத்தையும் முன்னகர்த்தவில்லை. உண்மையில் இதற்கும் நாங்கள் சொல்ல கூறியது ஒன்றே ஒன்றுதான், எங்களுடைய இளைஞர் சமூகத்தை வழிநடத்துகின்ற அளவுக்கு எங்களுடைய அரசியல் தலைமையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நான் இதிலே மாற்றம் என்பது ஒரு அடிக்கடி கூறுவதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், உண்மையிலே ஒரு புதிய தலைமுறைகள் வந்து புதிய விடயங்களை கூறுகின்ற பொழுதுதான் எங்களுடைய மக்களுடைய மனங்களிலே நம்பிக்கை பிறக்கும். அந்த புதிய முகங்களை அவர்கள் தேடியதன் விளைவுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலிலே யாரென்றே தெரியாத 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை யாழ்ப்பாண மக்கள் தெரிவித்து, அவர்கள் அரசியலிலே வாசமே வீசாதவர்கள். ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்தால் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்திருக்க முடியாது. ஆனால் ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே அரசியலிலே எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாத அல்லது ஒரு முன் உதாரணமாக இல்லாதவர்களை மக்கள் தெரிவு செய்கின்றார்கள் என்றால், மக்களுடைய வேட்கை புதிய முகங்கள் இந்த மண்ணிலே வர வேண்டும், அவர்களுக்கு இந்த சமுதாயத்தை வழிநடத்துகின்ற பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு இருந்தது. அதோடன் நீங்கள் முதலே கூறியது போல் 16 வருடங்கள் இந்த மக்களை நாங்கள் ஏமாற்றியதன் பிரதிபலன் தான் இன்றைக்கு நடந்தது. ஆகவே இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளுக்கு செல்கின்ற அந்த விடயங்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் தடுக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் உருவாக்கலாம். அந்த விழிப்புணர்வு கணிசமான வெற்றியை தர முடியாவிட்டாலும் எதிர்காலத்திலே அது எங்களுடைய மண்ணை ஆள வேண்டும் அல்லது இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஓர்மத்தை எங்களுடைய இளைஞர்களுக்கு விதைக்கும். முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினர் தம்பி பார்த்திபன் வருகை தந்து சில விஷயங்களை, சமூக பொருளாதார அரசியல் விஷயங்களை நாங்கள் கதைச்சு கொண்டு போறோம். இப்ப நீங்க சொன்னீங்க புலம்பெயர் தமிழர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பலம் என்று சொல்லி, உண்மைதான், அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நடைமுறை சார்ந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப இன்னும் ஒரு இப்ப 4வது 5வது சந்ததியெல்லாம் அங்க படிச்சு உத்தியோகங்கள் அது வந்து ஆரம்பத்துல போனாக்கள் அங்க கஷ்டப்பட்டு வேலைகள் செய்து பிள்ளைகளை படிப்பிச்சு இப்ப அவை உத்தியோகம் அப்படி இப்படின்னு போய்கொண்டிருக்கணும். அது எங்களுடைய பலம் வந்து நாங்க இப்ப 2010 இருந்து அது எங்களுக்கு பலம் வந்து 16 வருஷமா சொல்லி கொண்டிருக்கிறோம். இதுலயே ஒரு பெரிய ஒரு சந்ததி மாற்றம் வந்துட்டுது. இப்ப 2வது அல்லது 3வது சந்ததி இல்லாம போகக்குள்ள வார 4வது 5வது சந்ததிகள் வந்து நான் வந்து தமிழன், எனது மொழி ஆங்கிலம், நான் தமிழன், எனது மொழி டச், நான் ஆங்கிலம், எனது மொழி ஜெர்மன் அல்லது பிரெஞ்சு என்ற மாதிரி போகக்குள்ள அந்த எங்களோட பலமன்னு நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிற அது எதிர்காலத்துல நான் இப்ப சொல்றது இன்னொரு 15-20 வருஷத்துல எப்படி இருக்குமான்னு நீங்க கட் பண்ண பண்றீங்க? இல்ல, இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். நீங்கள் உண்மையிலே நீங்க கூறிய ஒரு விடயம் எங்களுடைய மனங்களிலே ஒரு பெரிய ஒரு பயத்தை உருவாக்குகின்ற அதே நேரத்திலே எங்களுடைய தாயகத்தை நேசிக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் அந்த ஒரு பயம் இருக்கின்றது. எங்களுக்கும் தாயகத்துக்குமான அந்த உறவு என்பது எதிர்காலத்திலே விடுபட்டு போயிருமோ, எங்களுடைய சந்ததியாக இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் அந்த விடயத்திலே அவர்கள் மறைவு சென்று விடுவார்களோ என்கின்ற ஒரு பயம் இருக்கின்றது. ஏனென்றால் நான் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த இதழையும் கடந்து விட்டு பார்த்தால் இளவாலையிலே யாழ்ப்பாண மத்திய கல்லூரியினுடைய மாணவர்கள் மற்றது வேறு பாடசாலையினுடைய மாணவர்கள் யாழைட் என்கின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தினால பல முன்னாள் போராளிகளுக்கும் வாழ்வியலை இழந்தவர்களுக்கும் பல உதவிகளை செய்து வந்தார்கள். ஒரு கட்டத்திலே அவர்கள் இளவாலையிலே நட்பு மண் என்கின்ற ஒரு பூங்காவை தொடங்கி, ஒரு மகிழ்விடத்தை தொடங்கி அந்த பூங்காவில் இருக்கின்ற வருமானத்தை வைத்துக்கொண்டு மேலும் பல திட்டங்களை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நட்பு மண் வளாகத்தினை உருவாக்கி இருந்தார்கள். இதில் ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அவர்கள் கூறிய விடயம்
எதிர்காலத்திலே இன்றைக்கு நாங்கள் இந்த மக்களை நேசித்துக் கொண்டு இந்த மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலே எவ்வாறான சூழ்நிலை வருகின்றதோ தெரியாது. ஆகவே நாங்கள் இவ்வாறான ஒரு முதலீட்டை செய்து அந்த முதலீட்டிலிருந்து வருகின்ற பணத்தை கொண்டு ஒரு குடும்பங்களை வாழ வைக்கின்ற வேண்டும் என்கின்ற ஒரு தேவைக்காக அவர்கள் அதை உருவாக்கியிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மனங்களிலேயும் ஐயங்கள் இருக்கின்றன. அவர்கள் இந்த மண்ணை நேசித்தவர்கள் தொடர்ந்தும் இந்த மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் எதிர்காலத்திலே அவ்வாறு இருக்க போவதில்லை. அந்த பயத்தை உணர்ந்து அவர்கள் அவ்வாறு நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையான விடயம் அதுதான். இன்றைக்கு ஒரு 4 அல்லது 3 தலைமுறைகள் சென்று விட்டால் இன்றைக்கு இருக்கின்ற புலம்பெயர்கள் இருக்கின்ற தலைமுறைகள் இந்த தேசத்துக்காக அவர்களுடைய அப்பா அம்மாவனுடைய வழிகாட்டலிலே அவர்கள் பயணிக்கின்றார்கள். ஆனால் இது கடந்த காலங்களில் தொடருமா என்பது மிகவும் ஐயமான கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய தாயகத்தில் கூட அவ்வாறான ஒரு நிலை உருவாகுமோ என்கின்றது கையக்கூடியதான் இருக்கின்றது. கடந்த காலங்களில் 100% இருந்த விடயம் இன்றைக்கு பல மடங்கு குறைந்து விட்டது. ஆகவே எங்களுடைய தலைமுறைக்கு, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய வாழ்வியலை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இந்த தாயகத்திலே வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் இருக்கின்றது. அதே நேரம் புலம்பெயர் நாடுகளிலும் அது இருக்கின்றது. ஆகவே உண்மையில் அடுத்த தலைமுறை, இன்றைக்கு நாங்கள் ஒரு தலைமுறையை விட்டு அடுத்த தலைமுறைக்கு செல்கின்ற பொழுது அந்த தலைமுறைக்கும் புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற அடுத்த தலைமுறைக்கும் இடையிலே ஏற்படுகின்ற ஒரு உன்னதமான பிணைப்பு தான் மீண்டும் 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 இந்த தேச விடுதலைக்காக அவர்களை வேலை செய்கின்ற ஒரு ஓர்மத்தை உருவாக்கும். ஆகவே நீங்கள் முதலில் ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள், பொருளாதார ரீதியிலே நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆனால் ஏனைய இன மக்கள் மாறி நாங்கள் பொருளாதாரத்திற்காக மட்டும் இயங்குவர்களாக இல்லை. எங்களுடைய இன விடுதலைக்காகவும் எங்களுடைய காணாமல் போனோர் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டு இருக்கின்றோம். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுக்காகவும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவை எல்லாவற்றையும் புலம்பெயர் நாடுகளும் எங்களுடைய தாயகத்தில் வாழ்கின்ற மக்களும் ஒரே புள்ளியிலே சந்திக்கின்ற பொழுதுதான் அது சாத்தியமாகும். ஆகவே எங்களுடைய இளைய தலைமுறையினரையும் புலம்பெயர் தேசங்களிலே வாழ்கின்ற அடுத்த தலைமுறைகளையும் அந்த விடயத்தைக்கு தயார்படுத்த வேண்டிய பொறுப்பும் எங்களிடத்தில் தான் இருக்கின்றது. அது சரி, விஷயம் சரி. அதை எப்படி நாங்கள் அப்பியாசப்படுத்த போறோம், எப்படி நடைமுறைப்படுத்த போறோம்? அதுக்கு உண்மையில் இது மிக சிக்கலான விடயம். உண்மையில் நான் கூறலாம் அப்படி செய்யலாம், இப்படி செய்வதன் மூலம் செய்யலாம் என்று. ஆனால் மிக சாத்தியமில்லாத ஒரு மிக முக்கியமான விடயம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் ஐரோப்பாவுக்கு சென்றிருந்தேன், யாழ்ப்பாண மாநகர சபை. அப்பொழுது உண்மையில் அங்கே இருக்கின்ற பிள்ளைகளை அந்த பெற்றோர்கள் மிக நேர்த்தியாக வளர்க்கின்றார்கள். தமிழை சொல்லிக் கொடுக்கின்றார்கள், இன விடுதலை தொடர்பான வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆகவே இப்போதைய காலகட்டத்திற்கு அந்த ஒரு அபாயம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த தலைமுறை மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த அபாயம் ஏற்படும். நான் நினைக்கின்றேன் அது ஒரு காலத்தின் அடிப்படையிலே அது கடத்த சென்று விடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கும் எங்களுடைய ஆக்கள் இது செய்யணுமான்னு பார்த்தா ஒரு சிக்கலான விஷயமா தான் இருக்குது. இப்ப இந்த காணாமல் போன ஆக்களோட பிரச்சனை எல்லாம் நீண்ட காலமாக இருக்குது. நீண்ட காலமாக 2000 இப்போ முதலும் இருந்தது. ஆனா ஒரு அமைப்பு ரீதியாகவே தொடர்ச்சியாக நினைக்கிறோம் அது உலக சாதனை படைக்க போது போடாது என்ற தொடர் உண்ணாவிரத போராட்டம் கூட. ஆனால் அதுக்கு வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் கேட்கிற இடம் எங்களுக்கு எங்க கேட்கிறேன்னு தெரியல அந்த சனத்துக்கு. ஆனா இப்படியே போய் இப்ப அதே கனவே செத்து போட்டு பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிற கணவனை தேடிக்கொண்டிருக்கிற இந்த கனவேர் அவர் மருத்துவம் அடைஞ்சுட்டு போயினேன். ஆனா அந்த பிரச்சனையை தீர்க்கிற மாதிரியான இந்த ஒரு சின்ன புள்ளி கூட முன்னுக்கு தெரியல. என்ன செய்யலாம்? அப்ப நீங்க நீங்க சொல்றீங்க பழையாக்கள் அடுத்த தலைமுறை தான் வரணும்டா, அவே இதை வேற விதமாக யோசிச்சு வேற விதமாக இதை கையாண்டுதான் அந்த விடயங்களுக்கு போகணும். ஆனா எதுவும் நடக்கிற மாதிரியான எங்கேயுமே ஒரு சாதகமான புள்ளி தெரிகிற மாதிரி எனக்கு தெரியல. இவ்வளவு அந்த ஊடக அனுபவத்திலேயும் எனக்கு அதுதான். அடுத்த சந்ததி அல்லது 3வது 2வது இந்த அரசியல் தலைவர்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த காணாமல் போனோர் விஷயம் என்பது மிக முக்கியமான விடயம். நீங்கள் கூறியது போல் இந்த காணாமல் போனோர் போராட்டங்கள் எவ்வாறு நீர்த்து போகின்றது என்றால் நானும் அதனை அனுபவித்தேன் என்ற அடிப்படையிலே கூறுகின்றேன். வெள்ளவத்தையில 2008ஆம் ஆண்டு என்னுடைய அம்மா, அப்பா, மாமா 3 பேரும் கடத்தப்பட்டார்கள். கோத்தபாய அரசாங்கத்தில் கடத்தப்பட்ட நிலையிலே என்னுடைய அப்பா 44 நாட்களுக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். அம்மா அன்றைய விடுதலை செய்யப்பட்டார். அம்மாவனுடைய தம்பி இன்று வரைக்கும் காணாமல் போன பட்டியலே இருக்கின்றார். என்னுடைய அம்மா மரணிக்கும் வரையிலே தன்னுடைய தம்பிக்காக எல்லா இடங்களுக்கும் செல்வார். ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பா, என்ன போராட்டமோ எல்லா விடயத்திலையும் ஏதாவது சின்ன கல்யாணத்துக்கு போடலாம். அவ இறக்கும் வரைக்கும் அவனுடைய மனதிலே தனது தம்பி எங்கேயாவது இருப்பான் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. இறந்த பிற்பாடு
அவ போராட்ட இடங்களுக்கு சென்று அந்த தனது தம்பியை தேடுகின்ற விடயங்கள் நீர்த்து போய்விட்டது. ஆக இவ்வாறு தான் இன்றைக்கு காணாமல் போனவருடைய விடயங்களிலும் ஒவ்வொருவரும் மரணிக்க ஒரு விடயங்கள் நீர்த்து போகின்றது. இது தொடர்பிலே உண்மையிலேயே காணாமல் போனவர்கள் தொடர்பிலே இந்த போராட்டங்களை நாங்கள் கொச்சப்படுத்த முடியாது. அந்த போராட்டங்கள் தேவையான விடயம். அது முதலே கூறியது போல் இந்த புலம்பெயர் தமிழர்கள் அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு ஒரு நம்பிக்கையோடு வருவார்கள் என்று நாங்கள் காத்திருக்கின்றோமோ, அதே போல் எங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்கின்ற அந்த காணாமல் போனவர்களுடைய நம்பிக்கையும் நாங்கள் கெடுத்துவிட்டு முடியாது. ஆனால் இதுக்கு தீர்வு என்னவென்று சொன்னால் அது உண்மையிலேயே எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் தெரியாத ஒரு விடயம்தான். ஒவ்வொரு அரசாங்கங்கள் பொறுப்பேற்கின்ற பொழுதும் இந்த காணாமல் போனோர் விடயத்திற்கு ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று கூறுவார்கள். அனுராகுமார திசாநாயக்கா வந்த பொழுது மேடைகளிலே ஒரு மிக காத்திரமான உரையை நிகழ்த்தியிருந்தார். அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் மரணித்தவர்களுடைய உடலை கொண்டு வீடுகளிலே நாங்கள் அழுது விட்டு சென்று விடுவோம். ஆனால் ஒரு காணாமல் போனோர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற அந்த மன ஆதங்கம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வியல்ல இருக்கும் என்கின்ற ஒரு மிக காத்திரமான உரையை செய்திருந்தார். அது வெறும் முறைகளாகவே முடிந்துவிட்டது. எந்த ஒரு விடயத்திலும் இன்றைய வரைக்கும் 2 வருடங்களாக போகின்ற எந்த ஒரு விடயத்திலும் முன்னகர்வு ஏற்படவில்லை. காணாமல் போனோர் பற்றி கதையவே இல்லை. ஆகவே ஆனால் அந்த காணாமல் பறி கொடுத்த பெற்றோர்கள் தான் வீதிகளில் நின்று போராடி கொண்டிருக்கின்றனர். உண்மையில் நான் என்னுடைய அரசியல் ஞானத்தை வைத்து சொல்லுகின்றேன். நாங்கள் சர்வதேசத்தை நம்புகின்றோம். சர்வதேசத்திலே எங்களுக்கு ஒரு தீர்வு வரும் என்று அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த தீர்வும் அந்த அழுத்தங்களும் எப்போது வரப்போகின்றது, எப்போது அந்த வீதியிலே நிற்கின்ற அம்மா மக்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது என்றால் அது உண்மையிலேயே தெரியவில்லை என்று சொல்கின்ற ஒரு வெக்கி தலைகுனி என்ற நிலையில் தான் நான் இருக்கின்றேன். நீங்க மட்டுமே சமகாலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அதே நிலைமை தான். ஆனா ஒரு மாற்று யோசனை இருக்குமா என்று யோசிச்சு பார்த்தா அதை நான் சொன்னேன், ஒரு சின்ன புள்ளி கூடி அவரிடமும் தெரியாத சூழல் தான். இப்ப பிட்டடியில இந்த உங்களுக்கு தெரியும் சட்டத்திறனிகள் கூடி எங்களுக்கு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பொறிமுறையை எழுதலாம் என்ற மாதிரி கூடி காய்ச்சினீங்கள். நீங்க அதுக்கு போயிருந்தீங்களோ தெரியல. அப்ப நான் ஒன்று யோசிச்சேன், இவ்வளவு நாள் எங்களுக்கு என்ன தேவைன்றது தெரியாம தான் கேட்டு இருந்தோமா. ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. அந்த சந்தேகம் தவறானது நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு? அதை நான் உங்கள்ட்ட கேள்வியாக இல்லை, அந்த சந்தேகம் தவறில்லை. ஆனால் அந்த ஒரு தீர்வு என்னதான் என்பதை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று சொன்னால், நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவதென்று சொன்னால் 2010ஆம் ஆண்டுக்கு முற்பாடு எனக்கு சமஷ்டி என்றால் என்னன்னு தெரியாது. 13ஆம் திருத்த சட்டம்னா என்னன்னு தெரியாது. ஒரு நாடு இரு தேசம் தெரியாது. ஒன்றுமே எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விடயம் தமிழீழ தனியரசு. அது மக்கள் எல்லோருக்கும், ஏனென்றால் அந்த உங்களுக்கு மட்டுமே எல்லாருக்கும் பழைய அரசியல்வாதிகளை தவிர எல்லாருக்கும் தெரியும். அந்த தமிழீழ தனியரசை நோக்கித்தான் எங்களுடைய மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு தீர்வை சொல்லுகின்றார்கள். 13ஆம் திருத்த சட்டம் தீர்வு என்றோம், ஒரு தேசம் இரு நாடு தீர்வு என்றோம், சமஷ்டி தீர்வு என்றோம், சுயாட்சி, இவ்வாறு பல தீர்வுகளை செல்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் நேசிக்கின்ற மக்கள் அந்த தீர்வுகளை தங்களுடைய தீர்வுகளாக கொள்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களுடைய ஒரு ஒற்றுமையான ஒன்றுபட்ட திரட்சியான தீர்வு தமிழீழ கோரிக்கை தான் என்று இருந்தது போல் இப்பொழுது ஒரு தீர்வு இல்லை. ஆளுக்கால் ஒரு தீர்வை சொல்லுகின்றது. அந்த நிலையில்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலமைப்பு, ஒரு இலங்கைக்கான ஒரு அரசியலமைப்பு வருகின்ற பொழுது இவ்வாறான விடயங்களை அதில் கொண்டு வர வேண்டும், வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சட்டத்தணிகள் சங்கம் நடவடிக்கையை எடுத்திருந்தார்கள். உண்மையை அது காலம் பிந்திய நடவடிக்கையாக இருக்கலாம், ஆனால் இந்த காலத்துக்குரிய தேவையாக நான் அதை கருதுகின்றேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கான தீர்வை நாங்கள் சொல்லுகின்றோம். ஒவ்வொரு ஆக்களும் 13ஆம் திருத்த சட்டமோ அல்லது சமஷ்டியோ சொல்லுகின்றோம். ஆனால் அந்த தீர்வை அடைவதற்கான வழியை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் அவ்வாறு இருக்கவில்லை. தமிழீழம் தீர்வு, தமிழீழத்தை அடைவதற்கான வழி ஆயுத போராட்டம் தான். அது சாத்தியமோ சாத்தியமில்லையோ அதுதான் போராட்டம் என்று இறுதி வரைக்கும் அதனோடு பயணித்தார்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளேயே பிரிவினை பட்டு கட்சிகளுக்குள்ளே பிரிவினை பெற்றவர்கள் இன்று கட்சிக்குள்ளேயே உடைகிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் வந்து நிற்கிறது. இது மக்களுக்குரிய ஒரு அவநம்பிக்கை. ஆகவே கொழும்பிலே நடைபெற்ற கூட்டத்தில் நானும் பங்கு பெற்றிருந்தேன். அது எல்லா கட்சிகளையும், அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து
தமிழ் மக்களுக்குரிய ஒரு ஒரு இலங்கைக்கான அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது இந்த விடயங்களை முன்னகர்த்த வேண்டும், இந்த விடயங்களை நாங்கள் கொண்டு சென்றுதான் அந்த அரசியலமைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு பொதுவான ஒரு கோட்பாடாக அது உருவாக்கப்படுகின்றது. சரி, அந்த உருவாக்கத்துல തന്നെ அந்த உருவாக்கத்துல நான் அதுக்குள்ள சேர்ந்து அது அங்கால மூவன்றதை பற்றி கதைக்கையில அதுல தன்னும் எங்களுடைய ஆக்கள் எல்லாம் சேர்ந்து நிக்கிற மாதிரி ஏதாவது சாதக நிலை இருக்கா? இல்லை, அதுதான் எங்களுடைய இனத்தை அழிப்பதற்கு இன்னொரு இனம் பெற தேவையில்லை. நாங்களே எங்களுடைய இனத்தை அழைத்து விடுவோம். அது ஒரு மிக ஒரு நம்பிக்கையாக அந்த தமிழ் சட்டத்திறனிகள் தங்கத்தினுடைய அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே முதலாவது கூட்டத்திலே நானும் மணிவண்ணன் அவர்களும் பங்கு பெற்றவில்லை, எங்களுக்கு அழைப்பிதழ் தாமதமாக கிடைத்ததால். இரண்டாவது கூட்டத்திலையும் மூன்றாவது கூட்டத்திலையும் பங்கு பெற்றினோம். மூன்றாவது கூட்டத்திலே எங்களோடு பங்கு பெற்றிய கட்சிகளிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு விடயத்தை தெளிவாக அவர்களுக்கு சொல்லிவிட்டார்கள். இந்த கூட்டம் என்பது ஒரு தமிழ் இலங்கை பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்ததான் இந்த கூட்டமே இருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் தேசிய பாராளுமன்றத்திலே அங்கத்துவம் வகிக்கின்ற கட்சிகள் மாத்திரம்தான் இந்த அரசியலமைப்பு தொடர்பாக கதைக்கலாம். ஆகவே அவர்களை மட்டும்தான் அழைக்க வேண்டும். இலங்கை பாராளுமன்றத்திலே ஆசனம் இல்லாத, பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சியை இங்கு கூப்பிட முடியாது, அவர்கள் பங்கு பெற்றினால் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டாம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான விடயம். அரசியலமைப்பு என்பது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற எல்லோரும் ஒரு விடயத்தை செய்யும், அது எல்லோரும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற கட்சி தான், அதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி தான் இந்த அரசியலமைப்பை பற்றி கதைக்க வேண்டும் என்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சொல்லியிருந்தால் அது மிக தவறான விடயம். அதைத்தான் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் இது அவர்களுக்கும் பொருந்தும். ஏன்னு சொன்னால் 2010ஆம் ஆண்டு போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இன்று வரைக்கும் 2010ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கிடைக்கவில்லை. ஆனால் 2010ஆம் ஆண்டிலிருந்து 20ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கை அரசியலமைப்பை பற்றி அதிகம் பத்திரிகை மாநாடு வைத்ததும் தமிழ் மக்களிடையே கதைத்ததும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான். ஆகவே பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் இருக்கின்ற கட்சிகள் தான் அரசியலமைப்பு தொடர்பாக கதைக்கலாம் என்றால் அவர்கள் அன்றைக்கு கதைத்திருக்க முடியாது. இரண்டாவது விஷயம், உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் பேரவை ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த தமிழ் மக்கள் பேரவையினால் ஒரு அரசியலமைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த அரசியலமைப்பு திட்டத்திலே உருவாக்குவதிலே கூடிய அளவு பங்களிப்பு செய்தது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அந்த அரசியலமைப்பை இன்றைக்கு கூறப்படுகிறது, அரசியலமைப்புக்கு கூடிய பங்களிப்பு செய்தது நாங்கள் என்றால், அந்த அரசியலமைப்பை உருவாக்குகின்ற பொழுதும் அந்த அரசியலமைப்புக்கான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு எந்த ஒரு பாராளுமன்ற தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லை. ஆகவே தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கிய அரசியலமைப்பிலே எந்த ஒரு இலங்கை பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஒரு அரசியலமைப்பு கூட்டங்களிலே கலந்து கொண்டு விட்டு அந்த உருவாக்கங்களை உருவாக்கிவிட்டு நாங்கள் அங்கு ஒரு பாராளுமன்றத்திலே வரப்போகின்ற அரசியலமைப்புக்கு தொடர்பாக கலந்துரையாடுகின்ற பொழுது எங்களை சுட்டிக்காட்டி பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, இவர்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்று கூறுவது வெறுமன ஒரு நாடகம் தான். அது எங்கள் மீது இருக்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் அது வெளியேற்றப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஒழிய அது ஒரு உண்மையில் அதைத்தான் நான் கூறினேன், எல்லாவற்றையும் மறந்து எல்லா வெறுப்பு தாவங்களையும் மறந்து இனத்துக்காக நாங்கள் பணிபுரிய வேண்டும் என்கின்ற ஒரு மன ஓட்டம் வருகின்ற பொழுதுதான் இந்த இனத்துக்காக நாங்கள் உண்மையாக செய்வோம். எங்களை வெளியிலே அனுப்ப வேண்டும் என்று கூறுகின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதே நேரத்தில் இன்னொரு கோரிக்கையை விடுகின்றார்கள், சிவில் சமூகத்தை உள்ளிருக்கிறார்கள். சிவில் சமூகம் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கின்றதா? இல்லைத்தானே. ஆகவே முதலே கூறியது போல், நீங்கள் கூறியது போல் சொன்னீர்கள், அவர்கள் எல்லோரும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த அரசியலமைப்பை உருவாக்குகின்றீர்கள் என்றால் தலைகுனியத்தான் வேண்டும். அதுங்கேயும் எங்களுக்குள்ளே பிடுங்குப்பாடு இருக்கின்றது. இதுகள் தான் எங்களுடைய மக்களை இந்த அரசியலை விட்டு விலகச் செல்கின்ற காரணகர்த்தாக்களாக இருக்கின்றது. இன்றைய நாளின் நாடு நிகழ்ச்சியிலே பரதராஜன் பார்த்திபன் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் வருகிறது பல விஷயங்களை கழிச்சொண்டிருக்கிறோம். நடைமுறை சார்ந்து எங்களுடைய சமூக அரசியல் பொருளாதார விடயங்கள் எப்படி போய்கொண்டிருக்கு, அதாவது யதார்த்தமான இல்லை. அங்கே அந்த கட்டியிருந்த கோவணமும் ஏதோ பட்டு வெட்டிக்கு கனவு காணைக்கல கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டதுன்ற மாதிரி நாங்க எக்கையர் ஆட்சியா இல்லையா, அல்லது ஒட்டு ஆட்சியா, அல்லது ஒருமிச்ச ஆட்சியா, அல்லது சமஷ்டியா,
என்றெல்லாம் யோசனைகளை இருக்கிற மாகாண சபையை கைப்பற்ற இல்லாத ஒரு நிலைக்குள்ள இப்ப வந்துட்டோம். நீங்க அதான் உண்மை, யதார்த்தமான இல்லை, அதுதான் நான் நினைக்கிறேன். தெரியல உங்களுக்கு, நீங்க தான் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றபடியா தான் உங்கள்ட்ட கேள்வி என்னடா, இந்தியா நிலையில இப்ப அரசாங்கம் எப்படியோ மாகாண சபையை இந்த வருஷம் வைக்கலான்னு ஜேவிபியின் செயலாளர் சொல்லியிருக்கிறார். ஆனா அது அவர் சொல்லிடாது, அவர் ஒரு கட்சியின் செயலாளர் என்றபடியா சொல்லிடாது. ஆனால் விஜித ஹேரத் தலைமையில ஒரு குழு போட்டிருக்கிறேன். இனி அவர் சொல்றதான் இங்க நடக்குன்னு சொல்லித்தான் இலங்கையில எல்லாம் கதை. அப்ப இந்த குழுவே ஒரு தேவையில்லாத மாதிரி என்று சொல்லி இந்த பெப்ரல் அமைப்பு போன்ற அமைப்புகள் எல்லாம் சொல்லுது. ஆனால் நாங்க அதை விடுவோம் எடுகோளாக. அடுத்த வருஷம் தானண்டா, அடுத்த அந்த முடியுது, இன்னொரு 5-6 மாசம் இருக்குது. தேர்தல் வச்சா இந்தியா நிலையில இந்த கட்சிகள் ஒன்றா சேர்ந்து கேட்குமா, அல்லது இவை இந்த அரசியல் பிளவுக்குள்ள அப்படியோ பிரிஞ்சு தான் கேட்பினோமா? அப்படி ஒன்றா கேட்டா ஆசனங்கள் எப்படி வரும்? இல்ல பிரிஞ்சு கேட்டா என்பிபியும் இப்ப பலத்த போட்டியா இருக்குது. அப்ப அதை எப்படி இருக்குமான்னு நினைக்கிறீங்க உங்களோட அனுபவத்துல, வெளி அனுபவத்துல? உண்மையில் மாகாண சபை தேர்தல்கள் எப்போது நடக்கின்றது என்று தெரியாது. ஆனால் அந்த மாகாண சபை தேர்தல்கள் நடக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் அந்த மாகாண சபை தொடர்பிலே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அல்லது பங்கு தொடர்பிலே இப்பவும் ஆராய வேண்டும். நாங்கள் அநேகமாக தேர்தல் வருகின்ற பொழுது பற்றி கதைப்போம். இரண்டாவது இன்னொரு விடயத்தையும் செய்வோம். மாகாண சபை தேர்தல் வரும்போது ஒரு தேர்தலிலே தோல்வியை சந்தித்த பிற்பாடு நாங்கள் பொதுவாக எல்லோரும் கூடி கதைச்சு இனி அடுத்த தேர்தலிலே நாங்கள் ஒற்றுமையாக காக்க வேண்டும், அந்த ஒற்றுமை தான் எங்களுக்கு மிக முக்கியம் என்று மேடைகளிலே நானும் கதைப்பேன், எல்லா அரசியல்வாதிகளும் கதைப்பார்கள். அது அந்த தோல்வியை சந்தித்த ஒரு விரக்தியில ஒரு 2 மாதம் 3 மாதம் கதைக்கிறது. பிறகு தேர்தல் வருகின்ற பொழுது இங்க யாருமே சேர்ந்து கேட்க போறது. எல்லோருக்கும் என்ன பிரச்சனை என்று சொன்னால், நான் மாகாண சபை உறுப்பினராக வேண்டும், எனக்கு அந்த விருப்பம் இருக்கின்றது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, ஆகவே நான் ஆக வேண்டும், எனக்கு ஒரு ஆசனம் வேண்டும் என்கின்ற நிலையில் தான் எல்லாரும் என்னன்னா பிரிஞ்சு கேட்கிறது. ஒருத்தரம் அந்த அர்ப்பணிப்பு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. இந்த முறை இவர் மாகாண சபை கேட்கட்டும், அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கேட்கட்டும், பாராளுமன்ற தேர்தல் கேட்கட்டும் என்று பிரிந்து ஒரு விட்டு கொடுப்பின் அடிப்படையிலே கேட்கின்ற உணர்வு யாருக்கும் இல்லை, என்னையும் சேர்த்து சொல்றேன். அப்ப எல்லாரும் எல்லா ஆசனங்களையும் நாங்கள் தான் அமர வேண்டும் என்று யோசிக்கின்ற விளைவுதான் இந்த தேர்தல்களை ஒற்றுமையாக கேட்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. இந்த சொல்வார்கள் கொள்கை ரீதியிலே எங்களால் ஒன்றுபட முடியவில்லை, அதெல்லாம் காரணமாக இருக்கும். நான் அதெல்லாம் காரணம், அதெல்லாம் வெளியிலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்ற விடயங்கள். அது உண்மையான மிக முக்கியமான காரணம் இந்த ஆசன பகிர்வு காரணமாகத்தான் இந்த என்ன சொல்வது, இந்த கட்சிகளுக்கிடையே ஒரு பிரிவு ஏற்படுகின்றது. ஆகவே ஒரு மாகாண சபை தேர்தலோ அல்லது இன்னொரு தேர்தல் வருகின்ற பொழுது கட்சிகளை விட்டு விடுவோம், மக்களுடைய எண்ணத்தை வருவோம். மக்களுடைய எண்ணங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு கேட்க வேண்டும், அவர்களும் ஒரே உடையங்கள் கேட்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய இனத்தினுடைய வாழ்வியலை நாங்கள் கொண்டு செல்லலாம், ஒரு பலத்தை காட்ட முடியும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். உண்மையிலே மக்களுக்காக நாங்கள் அரசியல் செய்கின்றோம் என்றால் மக்கள் விரும்புகிறதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் மக்களுக்காக அரசியல் செய்கின்றோம் என்று கூறிக்கொண்டு மக்கள் விரும்பாத விடயங்கள் பலவற்றை நாங்கள் இந்த மண்ணிலே செய்ததன் விளைவுதான் கடந்த வருடம் தேசிய மக்கள் சக்தி இந்த மண்ணிலே மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை பெற்றது. தேசிய மக்கள் சக்தி எடுத்த அந்த விஸ்வரூப வெற்றியை வைத்துக் கொண்டு இந்த மண்ணிலே தமிழ் தேசியம் அழிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. தமிழ் தேசியம் அழியவே இல்லை. தமிழ் தேசியம் என்று மக்கள் மனங்களிலே என்றைக்கும் இருக்கும். அந்த தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவது தமிழ் தேசிய கட்சிகள் தான் என்று சொல்ல முடியாது. அது ஒவ்வொருவனுக்கும் மனதிலேயும் உடல்நிலையும் ஊறினபடியும் தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியத்தை எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் தான் அவனுக்கு ஊட்டி வளர்த்தது அல்லது அவனுக்கு வளர்த்து கொடுத்தது என்ற உண்மை என்றைக்குமே நான் ஏற்றுக்கொள்வேன். அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய விடயம். அவன் இந்த மண்ணுக்காக தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்திருப்பான், அதன் மூலம் தமிழ் அவ்வாறானவர்களும் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்றால் அதில் மிக முக்கியமானது நாங்கள் விட்ட பிள்ளைகள். நாங்கள் மேடைகளிலே அந்த தமிழ் தேசியத்தை வாக்குகளாக ஆக்குவதற்கு தான் போட்டி போட்டமே ஒழிய அந்த தமிழ் தேசியத்தை நேசித்த மக்களுக்கு நாங்கள் எதையுமே செய்வதற்கு நாங்கள் முயலவில்லை. எங்களுக்குள்ளே பிளவுபட்டோம். இன்றைக்கு தமிழ் அரசு கட்சி பாடுகின்ற பாட்டை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே பிரச்சனைப்படுகின்றார்கள். இந்த ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியோடு இருக்கின்ற ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளும். இன்றைக்கு தமிழ் அரசு கட்சி
தங்களுக்குள்ளே 2 அணிகளாக பிரிந்து போட்டியிடுவதன் காரணமாக மக்கள் சலிப்படைகின்றார்கள். அந்த சலிப்படைகின்ற வாக்குகளை நான் நினைக்க முடியாது, அது எனக்கு வலுவல்ல. அதே மாதிரி ஏனைய கட்சிகளும், அதாவது தமிழரசு கட்சிகளிடம் பிளவுபடுகின்ற வாக்குகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்குத்தான் வரும் என்ற நம்பிக்கையை நாங்கள் விட்டுறோம். அது வேறு கட்சிகளுக்கும் செல்லலாம். ஏனென்றால் ஒரு மனதிலே உடைந்த மக்கள் ஒரு பாடத்தை படிப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் வாக்களித்தார். அதுதான் கடந்த முறை நடந்தது. ஆகவே நீங்கள் கேட்டது கேள்வி போல் மாகாண சபை தேர்தல்கள் வருகின்ற பொழுது நாங்கள் ஒற்றுமையாக கேட்கப்பட வேண்டும். அவ்வாறு கேட்கின்ற பொழுதுதான் எங்களுடைய 2 விடயத்தை கைக்கொள்ளலாம். ஒன்று, எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்ற அந்த தான்பரியத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டதாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் செய்யவில்லை என்றால் ஒரு கசப்பான அனுபவம் மீண்டும் தேசிய மக்கள் சக்தி இந்த மண்ணிலே வெற்றி வாகை சூடும். அது என்றைக்குமே மாற்ற முடியாத இருக்கு. நாங்கள் எங்களுக்குள்ளேயே பிரிந்து சண்டையை போட்டு 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 இருந்தோம்டா மக்கள் சலிப்படைந்து இன்னொரு இடத்துக்கு தான் போவார்கள். நாங்கள் மக்களை பிழை சொல்ல முடியாது. முழு காரணமும் நாங்கள் தான். எங்களுக்குள்ள பிரிவினைகள், எங்களுக்கு இருக்கின்ற அடிபாடுகள் காரணமாகத்தான் மக்களை கழுத்தை பிடிச்சு நாங்கள் தள்ளுறோம், நீ அங்க போயிட்டு வாண்டு. ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்களை ஒற்றுமைப்படுத்துகின்றதுக்கு முதல் நாங்கள் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய இதுல நல்ல ஒரு உதாரணம் இன்னொன்று சொல்லலாம். மக்கள் இன்றைக்கு கடந்த காலங்களிலே பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு விடயத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா, தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கணும், வேற கட்சிகளுக்கு வாக்களிக்கணும். அப்படிங்கிற மக்கள் வாக்களிச்சார்கள். அதை ஏற்றுக்கொள்ள எல்லா கட்சிகளுடைய வாக்குகளையும் கேட்டு பார்த்தால் தேசிய மக்கள் குறையும். விஷயம் பிறகு எப்படி போகுதுன்னு சொன்னால், புதுக்குடியிருப்பு கரத்துறைப்பேட்டை பிரதேச சபையில தமிழ் மக்கள் யாரும் தெரிவு செய்தார்கள்? தமிழ் தேசிய கட்சியை தெரிவு செய்தார்கள். தமிழ் தேசிய கட்சியை தெரிவு செய்த தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைத்து அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்க விடுகிறார்கள். இதெல்லாம் மக்களுக்கு மனதில் இவ்வளவு பெரிய ஒரு ஆத்திரத்தை கொண்டு வரும். ஆகவே இந்த மக்களை முதலே கூறியவர் கழுத்தை பிடிச்சு தள்ளினது தமிழ் தேசிய கட்சிகள் வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது. இந்த பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் திருத்தாமல் இன்னொரு தேர்தலுக்கு நாங்கள் செல்ல முடியாது. அது எங்களுக்குள்ளேயே நாங்கள் எங்களை சுயபரிசோதனை செய்து கொண்டு ஒற்றுமையாக நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வெளிப்படையான கருத்து. இந்த மாநகர சபையில நீங்க முன்னாள் உறுப்பினராக இருந்தீங்க. கடந்த முறை நான் நினைக்கிறேன் உங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால உங்களுடைய கட்சிக்கு அல்லது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் மறக்கப்பட்டிருக்கு. அப்படி போகுது இப்ப உள்ளூராட்சி சபைகளுடைய நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க நீங்க? அவை மக்களுக்கு செய்யணுமா அல்லது அவை அங்கிருந்து நாங்கள் சர்வதேச நாடுகளுக்கு போயிட்டு தீர்வெடுத்து திறப்புற மாதிரி காய்ச்சிருக்கணுமா, இல்ல அவை அந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியா நிறைவேற்றி கொண்டிருக்கணுமா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளூராட்சி மன்றங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு. நான் வெளிப்படையாக கூறுவான்னு சொன்னால், இலங்கையினுடைய இந்த ஆட்சி முறையில நான் உள்ளூராட்சி மன்றங்களை மிக ஆழமாக காதலிக்கின்றேன். ஏனென்றால் ஒரு அரசியல்வாதி என்பவன் மக்களுக்கு பணி செய்யணும் என்று சொன்னால் அது பணி செய்கிற இடம் உள்ளூராட்சி மன்றம் தான். வேற எந்த ஒரு பெரிய பதவிகள் இருந்தும் மக்களுக்கான பணியை ஆற்ற முடியாது. அது உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம்தான் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பெற்றுக்கலாம். ஆனால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வந்து கொண்டு நாங்கள் சில விடயங்களை எதிர்த்து கொண்டு நிற்பது என்பதும் ஒன்றைக்குமே ஏற்புடையது. அது மக்களுக்கான பயனுள்ள விடயங்கள் என்று சொன்னால் அதை ஆதரிக்கத்தான் வேண்டும். அது மிக முக்கியமான விடயம். இன்றைக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் எவ்வாறு இயங்குகின்றது என்றால், நான் அதிகமாக உள்ளூராட்சி மன்றங்கள் சொன்னது யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்தால் இதில் குற்றம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை, விமர்சிப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த மாநகரத்திலே வாழ்கின்ற மக்களிடத்திலே கேட்டால் அவர்களுடைய கருத்து மிக குறைவான விடயத்தில் தான் இந்த மாநகர சபை சில திட்டங்களை முன்னகர்த்துகின்றது என்கின்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள். உண்மையில் மாநகர சபை இவ்வளவோ விடயங்களை செய்யலாம். நான் 2020ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்கும் மாநகர சபையை இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாண மாநகர சபை ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி பெற்றிருந்தது. பல விடயங்களை செய்து காட்டினது, பல குளங்களை திருத்தினார்கள், பல விடயங்களை செய்தார்கள். மணிவண்ணன் முதல்வர், இன்றைக்கு நான் ஒருவரை என்னுடைய கட்சியினுடைய சேர்ந்த ஒருவருக்காக நான் புகழ் மாலை பாடவில்லை, ஆனால் உண்மையை சொல்லிவிட்டு போக வேண்டும். மணிவண்ணன் முதல்வராக இருக்கின்ற பொழுது மாநகரம் 2021ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த மாநகரம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்தது என்பது இது என்னுடைய கருத்து இல்லை, இந்த மக்களுடைய கருத்து. ஆகவே இருக்கின்ற பதவியிலே செய்யக்கூடியவற்றை இந்த மாநகரத்துக்கோ அல்லது உள்ளூராட்சி மன்றங்களுக்கோ செய்ய வேண்டிய பல கடமைப்பாடுகள் எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைக்கு யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய அமர்வுகளை பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துவிடும்.
நாங்கள் தேர்தலுக்கு வாக்களித்து உங்களை அனுப்பிவிட்டால் நீங்கள் இவ்வாறு தான் கழித்து கொண்டிருக்கிறீர்களா, தேவையில்லாமபடி எங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற அந்த ஒரு சலிப்பு தன்மை எங்களுடைய மக்களுக்கு மக்கள் பெருமைப்படணும். என்னை ஒரு வாக்களித்து இந்த ஒரு பாராளுமன்ற ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கு அனுப்பினால் நான் எனக்கு வாக்களித்த மக்களுடைய பிரதிநிதியை நான் அங்கே போயிருக்கிறேன். என்னுடைய ஆப்டிடியூட், என்னுடைய எல்லா விடயங்களும் அந்த மக்களை பிரதிபலிக்கின்ற ஒரு விடயமா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் சபையிலே நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் எனக்கு இருக்கின்ற கடமை. ஆனால் இன்றைக்கு அவ்வாறான செயற்பாடுகள் இல்லை. அந்த மக்களை அவநம்பிக்கைப்படுத்துகின்ற பல செயற்பாடுகள் பல உள்ளூராட்சி மன்றங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இவை எல்லாவற்றையும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதன் மூலம் உண்மையில் மாற்றம் என்பது சொல்லி தெரிவதில்லை. ஒவ்வொருவரும் உணர்ந்து தங்களுடைய மனங்களால் மாறுகின்ற பொழுதுதான் இந்த மாற்றம் ஒரு தமிழ் தேசிய அரசியலிலே பெரிய ஒரு விடயத்தை உருவாக்கும். நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமோ தெரியல, ஆனால் நாளைய நாடு அந்த கேள்வியை தவிர்த்துட்டு போகலாம். ஏன்னா நாங்கள் மக்கள் அரசியல் கதைக்கிற ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய நாளைய நாடு. இதில் எந்த இலக்குகள் அல்லது என்ன சொல்றது தெரியாத ஒரு அஜெண்டா இல்லை. யாழ்ப்பாணம் என்றது தமிழர் வடகிழக்கை பொறுத்தவரை ஒரு முக்கியமான மாவட்டம். தலைநகர் திருவண்ணாமலையா நாங்கள் யோசிச்சிருந்தாலும் அல்லது பன்னி பெருநிற பிறப்பில் நாங்கள் ஒரு பாதுகாப்பாக வாழ்ந்தாலும் யாழ்ப்பாணம் ஒரு தமிழுக்கும் சமயத்திற்கும் தமிழருடைய ஒரு அடையாளம். யாழ் மாநகர சபை அதுல முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இப்ப யாழ் மாநகர சபை என்ற தலைமை என்றது ஒரு அப்படி இருக்கணும். நான் சொல்ல வர்றது நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லேடி அப்படி இருக்கணும். அதுக்கு தகுதியான ஒருவர் தானே எங்களுடைய மாநகர முதல்வர் என்ற ஐயப்பாடு சந்தேகம் எனக்கு இருக்குது. இந்த சந்தேகம் எனக்குள்ள வந்ததில்லை. நான் சந்திக்கிற மெட்டாக்கள் இவ்வளவு நாள் இருந்த யாழ் மாநகர சபையினுடைய முதல்வர்கள் எந்த கட்சியோ தெரியல, இவ்வளவு காலம் இருந்தவர்கள் எல்லாருமே பெண்களும் இருந்திருக்கணும். ஒரு திடகாத்திரமான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லுவோம் அதுக்கு. ஆனா இப்ப அப்படி இல்லை என்று சிலர் சொல்லிக்கணும். நீங்க மாநகர சபையை காதலிக்கிற ஒரு ஆள், இந்த சிஸ்டத்தை காதலிக்கிற ஒரு ஆள் அவதானிச்சிருப்பீங்க. மற்ற நீங்க வெளிப்படையான அரசியல் கதைக்கிற ஒரு ஆளா பாக்குற நீண்ட காலமா அந்த அப்படி சில சந்தேகப்படுகின சிலருக்கு அப்படி ஒரு இது வந்திருக்குன்றதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கருத்து உண்மையில் பலராலும் சொல்லப்படுகின்ற கருத்து, என்னுடைய பலர் கேட்டிருக்கின்றனர். ஆனால் அதில் தகுதி இருக்கின்றதோ இல்லையோ என்கின்ற விடயத்தை நான் கூற முடியாது. ஆனால் ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். ஒரு மாநகர முதல்வராக இருக்கின்றவர் ஒரு மாநகரத்தில் நீங்கள் கூறியது போல முதலாவது பிரதிநிதி. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு அமைச்சருக்கு இல்லாத விடயம் யாழ்ப்பாண மாநகர முதல்வருக்கு இருக்கின்றது. மாநகர முதல்வராக மணிவண்ணன் இருக்கின்ற பொழுது வருகின்ற எல்லா வெளிநாட்டு பிரதிநிதிகளும் தூதர்களும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு அங்கு சந்திப்பார். ஆகவே நீங்கள் கூறியது போல் ஒரு மிக காத்திரமான ஒரு விடயத்தை அங்கு மாநகர முதல்வர் கொண்டிருக்கணும். ஆனால் தற்போது இருக்கின்ற மாநகரத்திலே அவ்வாறான விடயங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு விடயத்தை நான் சொல்வதை சொன்னால், இன்றைக்கு நான் மாநகரத்தை காதலிக்கின்றேன் சொல்லுகின்றேன், நானே சொல்லுகிறேன், நீங்களும் கொடுக்கிறேன். அந்த மாநகரத்தை காதலிக்கின்ற என்னை யாழ்ப்பாண மாநகர முதல்வராக ஆக்கின்ற நிலை ஏற்பட்டால் கூட நான் அந்த பதவியை பொறுப்பெடுக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் அது ஒரு காத்திரமான மிக முக்கியமான பதவி. அதற்கை பொறுப்பெடுக்கக்கூடிய பொறுப்பும் தகுதியும் எனக்கு இருக்கின்றது என்று என்னை சிந்திக்க வைக்கும். அந்த ஆசனத்தில் இருக்கின்றார். ஆகவே மாநகரத்தினுடைய முதல்வர் மக்களுக்கு பணியாற்றுகின்ற சிந்தனைக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த விடயங்களை கை காலுகின்ற ஒரு மிக ஆளுமை மிக்க ஒருவராக அது இருக்க வேண்டும். கடந்த காலங்களிலே மாநகர சபையிலே அவ்வாறு இருந்தது. நீங்கள் கூறியதுபோல் அரசியலை மறந்துவிட்டு பார்த்தால் மாநகர சபையிலே கடந்த காலங்களே அது இருந்தது. ரவிராஜ் சென்னையிலிருந்து பல விடயங்கள் பல பேர் மாநகர சபையில் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவ்வாறு இல்லை என்கின்ற ஒரு நிலை எங்களுடைய பொதுவாக மாநகர மக்களிடம் விளையிடங்களும் இருக்கின்றது. நீங்க நடைமுறை சார்ந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் ஒரு விஷயம் இருக்கு. அப்படி என்றா அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார். அடுத்தது மாகாண சபைக்குள்ள இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய தேர்தல் அரசியலுக்கு அதாவது அவற்றை பார்த்து இவர் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தால் அவரை மெல்லமா கட்சியில இருந்து கலட்டி விடுற ஒரு போக்கு இருக்கு. அது போன மாகாண சபையில இருந்த 38 பேர்ல கனவேருக்கு அந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்ப இப்ப தமிழ் தேசிய கட்சிகள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், தாங்க சொல்ற மாதிரி கேட்கிற பொம்மைகளை உருவாக்கி வச்சிருக்கணும். அதுக்குத்தான் முதல் நிலையில இருக்கிற தலைமைகளை தான் விரும்புது. அதன் அடிப்படையில தான் தமிழரசு கட்சியில எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களும் அதே போல
நம்முடைய சிவிகே சிவஞானம் ஐயா போன்றவர்கள் சொல்வதை கேட்கிற மாதிரி ஒரு ஆளுடைய ஆளுமை தான் இப்போதைய மாநகர முதல்வர் என்று அந்த நிலப்பாட்டில் கனவேறி இருக்கணும். என்னோட கதைகளை சில பேர் சொல்லி இருக்கணும். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு உண்மையில் அதை பற்றி தெரியவில்லை. அது அவர்கள் கூறுவதுபடி அந்த மாநகர முதல்வர் நடக்கின்றார் என்றால் அது அவர்களுடைய கட்சி பிரச்சனையாக நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன். ஆகவே அது தொடர்பிலே நான் கருத்துரைக்க விரும்பவில்லை. ஆனால் உண்மையில் அவ்வாறான விடயங்கள் ஏற்பட்டால் ஒரு மாநகரத்தினுடைய, நான் இது பொதுவாக ஒரு கட்சியில் ஒரு கட்சி தலைமை சொல்லுகின்ற ஒரு விடயத்தை தான் நான் மாநகரத்திலே செய்து முடிக்கணும் என்று சொன்னால், அல்லது அதைத்தான் நான் மேற்கொள்ளணும்னு சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் நேர்மையாக இருக்க முடியாது. மக்களுடைய மனம் அறிந்து மக்களுக்கு தேவையானவற்றை செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்கோம். நான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கின்ற பொழுது கூட எங்களுடைய கட்சிக்கும் எனக்கும் என்னுடைய சக மெம்பர்களுக்கும் இடையே வருகின்ற முரண்பாடுகள் இதுதான் காரணம். பல விடயங்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று கூறுகின்ற பொழுது நாங்கள் அது தீர்மானத்துக்கு எதிராக மக்களுக்கு நன்மை தருகின்ற விடயங்களை செய்ய முயற்கின்ற பொழுது எங்களுடைய கட்சிகளுக்கு இடையிலே மிக முரண்பாடுகள் வருகின்றது. அது நான் நேரிலேயே அனுபவித்தேன் என்ற அடிப்படையிலே, ஏனென்றால் எங்களுடைய மனச்சாட்சிகள் விடாது. ஆனால் கட்சி தலைமை ஒரு விடயத்தை சொல்லும், இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டு நிலையை உருவாகும். அந்த முரண்பாட்டு நிலைதான் காலப்போக்கிலே வளர்ந்து நாங்களும் கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை வரும். ஆகவே மக்களுடைய மனமறிந்து, அது யாராக இருந்தாலும் மக்களுடைய மனமறிந்து மக்களுக்காக பணியாற்றுகின்றவர்களாக அது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. சரி, திரு பார்த்திபன் அவர்களே, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் நெருங்கி இருக்குது. நிறைவாக எங்களது நேயர்களோடு நீங்க என்ன விடயத்தை பகிர்ந்து கொள்ள போகிறீர்கள்? உண்மையில் நான் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம், எங்களுடைய மக்கள் எந்த ஒரு பிழையும் செய்யவில்லை. நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்றோம், மக்கள் விளைவிட்டோம். இன்றைக்கு எங்களுடைய மக்களை திட்டின நாங்கள் இன்றைக்கு தமிழக அரசியல் மக்களை திட்டுறோம். போய் விஜய்க்கு போட்டுட்டியா விஜய் என்ன தனிப்பட்ட இது நிகழ்ச்சிக்கு அப்படின்னு நான் ஒரு விடயத்தை சொல்றேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, போர் முடிஞ்சு 2010ஆம் ஆண்டு போர் முடியுது. இனப்படுகொலை செய்த 2 பேர் தேர்தலில் போட்டியிட நாங்கள் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறை செய்தட்டு நாங்கள் தமிழக மக்களை பார்த்து நீ ஏன் விஜய்க்கு வாக்களிச்சீங்கன்னு கேட்க முடியாது, தகுதியே வந்து. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அரசியலை வந்துவிட்டு தமிழக அரசியல். ஆகவே மக்கள் பிழை இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் தேசிய மக்களுக்கு சக்திக்கு வாக்களித்து விட்டார்கள், இல்லாட்டி ஒரு மருத்துவருக்கு வாக்களித்து எம்பி ஆக்கிட்டார்கள் என்று நாங்கள் அவர்களை கடித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் அந்த வாக்களிப்பை செலுத்துவதற்கு மிக முக்கியமாக இருந்த காரணம் என்பது எங்களுடைய பிழை. ஆகவே நான் மக்களுக்கு ஆலோசனை சொல்வதை விட எனக்கு நானே என்னுடன் சக அரசியல் பரப்பில் இருக்கிறவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியது, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எங்களுடைய மக்களை வழிப்படுத்துகின்ற எங்களுடைய மக்களுடைய மனம் அறிந்து அவர்களுடைய தார்மீகத்தையும், இந்த மக்கள் இந்த மண்ணுக்காக இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள், அந்த தியாகங்களுக்கு மதிப்பளித்து ஒரு அர்ப்பணிப்போடு தமிழ் தேசிய அரசியலை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்பது இது மக்களுக்கான அழைப்பு இல்லை. நாங்கள் மக்களை தான் அடிக்கடி சொல்லுகின்றோம், எல்லாரும் உண்டாவாங்கோ தமிழ் தேசியத்தை நேசிக்கணும். இன்றைக்கு தமிழ் தேசியத்தை நேசித்து மக்களுக்காக பணியேற்ற வேண்டிய பொறுப்பு இந்த தலைமுறையிட்ட இருக்கு. ஆகவே எங்களுடைய சேர்ந்த அரசியல்வாதிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பது என்னுடைய இந்த நிகழ்ச்சியின் மீதான வேண்டுகோளாகும். ஆமணியர்களை நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நமது அழைப்பினை ஏற்று வருகிற அந்த வரதராஜன் பார்த்திபன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை உங்கள் யாவருக்கும் அன்பு வணக்கம் கூறி பிரியமுடன் பிரிவது ஜெயச்சந்திரன். வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் நேர்களே.